ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் இணைந்து நடிக்கும் திரைப்படத்துக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வெளியாகிவிட்டது. எஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் சுந்தசி அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்குறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட கதை, அதுக்கப்புறமா இந்த திரைப்படம் எந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி போக போகிறது அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது கடந்த ஒரு 5 திரைப்படங்களாக ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படமும் சரி, கமல்ஹாசன் அவர்களோட திரைப்படமும் சரி, ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக தான் உருவாகி கொண்டு இருந்தது. ஆனால் இந்த திரைப்படம் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது கம்ப்ளீட்டான ஒரு மசாலா கமர்ஷியல் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் ரஜினிகாந்த் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டாங்களே அந்த திரைப்படம் ஆவரேஜான விமர்சனம் பெற்றிருந்தாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த திரைப்படத்துக்கு அதிகமாக வருவாங்க. அதுதான் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ஆனால் கடைசி ஒரு 5 திரைப்படமாக அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகி இருந்தது. இந்த திரைப்படம் மூலமாக அது வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் வேணான்னு சொல்லிட்டு சுந்தசி அவர்கள் சூஸ் பண்ணதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் கம்மி பண்ணணும் தான். லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு டைரக்டர் வந்தால் அது பெரிய பட்ஜெட் இருக்கும். அட் த சேம் டைம் அது ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமா, நமக்கு ப்ராஃபிட் வருமா, அந்த ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆனால் சுந்தசி மாதிரி ஒரு கமர்ஷியல் டைரக்டர் வந்தால் அது ஒரு பக்காவான கண்டிப்பாக ஹிட் அப்படின்னு சொல்ல வேண்டாம். என்னதான் மசாலா ஃபைட்டு காமெடி அது இதுன்னு வச்சாலுமே ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக வருவாங்க. அட் த சேம் டைம் கலெக்ஷனும் நல்லா பண்ணும். அதனால தான் சுந்தசி அவர்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் சுந்தசி கிட்ட இருந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்தும் வைத்து ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தை பக்காவாக பார்க்க போகிறோம், செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த ஒரு அப்டேட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.